ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, என்ன விதமான அதிர்ஷ்டங்கள்லாம் நம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. நீங்கள் ஒருவேளை புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள். அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ராசி பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் பிரதமை தினங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் காலை 11:43 வரை ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல இருக்கும்போது சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார். ஸோ இதில் செவ்வாய் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த மாதிரி கிரக அமைப்பில் நமக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஆனால் 11:43 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து விடுகிறாருங்க. அதனால மதியம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாகவும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இந்த தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக ஆர்வமாக நீங்கள் கற்றுக்கிட்டு புதிதாக செயல்படுத்த நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. இருந்தாலும் நீங்கள் மதியத்துக்கு பிறகு புதுசாக எதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் நல்ல கெத்தான மதிப்பான சூழ்நிலை தாங்க இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் நல்ல ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. புகழ்மிக்க கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மதியத்துக்கு பிறகு வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் இன்னும் சிறப்பானதாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறித்தர காத்திருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகள்லாம் வகைப்படுத்தி நீங்கள் செலவு பண்ணுறதை நீங்கள் தேவையில்லாத செலவுலாம் தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் நண்பர்களே. ஆனால் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கலாங்க. கொஞ்சம் தாமதமாக சில செய்திகள் கிடைத்தாலும் அது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையுங்க. வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா வியாபார ரீதியாக புதிதாக நிறைய விஷயங்களை இன்று தினம் நீங்கள் சில சூட்சமங்களை கூட கற்றுக்கொள்ள முடியுங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. பொழுதுபோக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அதிகமான நேரத்தை பொழுதுபோக்குகளுக்காகன்னு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சில முக்கியமான வேலைகளை தான் அப்படியே பெண்டிங்கில் நின்று போயிருங்க. அதனால் உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா மனம் வருத்தம் தான் மிஞ்சும். நாளை வீணாக்கிட்டமே அப்படின்னு பின்னாடி நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் இங்கே முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா பொழுதுபோக்குகளை கொஞ்சம் டைம் ஒதுக்கிறத குறைச்சிக்கோங்க. எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்றத நீங்கள் அருமையாக பிளான் பண்ணி இன்றைக்கி ஒர்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. கொடுக்க வேண்டிய கடன்கள் கொடுக்கறதுலையும் சரி, நீங்கள் பணம் வரவு புதிதாக யார்கிட்ட கடன் வாங்குறீங்கனாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணுங்க. முடிந்த அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்க்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளில் நீங்கள் கரெக்டான ஒரு நல்ல ஒரு புரிதலுடன் நீங்கள் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மற்றபடி இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் தினம் நண்பர்கள் மூலமாக நிறைய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் சந்தோஷம் அதிகரிக்கீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் வீண் செலவுகள் இன்றைக்கி ஏற்படலாம். எனவே எந்த செலவுகள் அவசியம் இல்லை அப்படின்றத நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். தியானம் செய்கிறது, யோகா செய்கிறது, ஆன்மீகம் மற்றும் உடலியல் சார்ந்த விஷயங்களுக்காக இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருங்க. அதனால் தியானம், யோகா இன்னிலிருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது நீண்ட கால அடிப்படையில் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தியும் உங்கள் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பயன்படுத்தி கொண்டும் நீங்கள் முதலீடுகள் மேற்கொள்வது நல்லதுங்க. மதியத்துக்கு பிறகு நீங்கள் எந்த முதலீடும் இன்றைக்கி மேற்கொள்ள வேண்டாம். இந்த தினம் பழைய தொடர்புகள் மற்றும் பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்து நலம் விசாரித்து நீங்கள் இந்த தினம் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் மெல்ல மெல்ல உறுதியாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காதல்
காதல் வாழ்க்கையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே இந்த தினம் காதல் வாழ்க்கை நல்ல உயர்வை நோக்கி செல்லும். அது உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. மெல்ல மெல்ல போனாலும் உங்கள் காதல் வாழ்க்கை நல்ல உயர்வான நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு தாங்க இருக்கும். அதனால நல்ல முன்னேற்றங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் நீங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க. அதை நழுவ விட்டுறாதீங்க. இன்றைய தினம் சில விஷயங்களை நீங்கள் புகைப்படம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சில முக்கியமான வெற்றிகரமான சூழ்நிலைகளை நீங்கள் இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் அந்த புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொண்டீங்கன்னா உங்கள் எதிர்காலத்திற்கு அது நல்ல ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு ரிமார்க்கபிளாக அமையுங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மதியம் வரை நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் பிரேக் டவுன் போடுங்க. நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் உங்கள் காரியங்களை. நீங்கள் முக்கியமாக புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மதியத்துக்கு பிறகு. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து சேரலாம். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு மன தெளிவு இருக்கும். மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்தது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க. வழக்கமான வேலையில் எப்பவும் போல செய்யலாம். அதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பதவிகள் இழந்திருந்தீங்க அப்படின்னா அந்த பதவிகள் இழந்த பதவிகளை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுக்கீடுகள் எல்லாமே அகல்றதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு தொல்லைகள் தொழில் அகலும், சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மனசுல புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு மன தெளிவு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து திருமண வரன்கள் உங்களை வேண்டாம் என்று சொன்ன வரன்கள் கூட இப்பொழுது மீண்டும் உங்கள் கதவை தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களை தேடி வரும் வரன்களை நீங்கள் பரிசீலனை செய்வது அவசியம். அதன் மூலமாக நீங்கள் விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் மதியத்துக்கு பிறகு நீங்கள் புதுசாக போயிட்டு எந்த விதமான திருமண பொருத்தங்கள் ஏற்பாடுகள்லாம் செய்யறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணி நடந்துட்டு இருக்கு, ஏற்கனவே கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட தான் இப்போ ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா திருமணத்துக்காக ஏற்பாடுகளை அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் புதுசாக இன்னைக்கு யாரையும் போய் அப்ரோச் பண்ணாதீங்க. இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளுங்க, சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க. வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக உங்களது இல்லற வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன செலவுகள் வீணாக செலவுகள் ஏற்படலாம். எனவே அதை நீங்கள் உட்கார்ந்து பேசி புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணை முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல செய்திகள் எதிர்பார்த்தபடி இன்னைக்கு உங்களுக்கு சேரும். கொஞ்சம் நல்ல செய்திகள் எதிர்பார்த்தபடி கிடைக்காம கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் என்னென்ன டெக்னிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற புதிய சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பொழுதுபோக்குகள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருந்து பொழுதுபோக்குகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள், வெற்றிகள் அதிகரிக்கும். இந்த தினம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. நண்பர்களுடைய அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கும். அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல பண விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சமுதாய பணிகளை நல்ல கெத்தான மதிப்பான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நிறைய விஷயங்களை ஆர்வமாக நீங்கள் கற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஆர்வம் மிகுந்த நாள் என்ற தினம் சந்தோஷமான ஒரு நாள், மதிப்பான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.